ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆகா கல்யாணம் சீரியலில் விஜய் அனாமிகா கல்யாணத்துக்காக பட்டுப்புடவைக்காரங்களை வீட்டுக்கு வர சொல்லி எல்லாம் புடவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் அனாமிகாவுக்கு மேலே போட்டு போட்டு பார்த்து புடவை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அனாமிகா இருந்துக்கிட்டு, ஏய் விஜய் இங்கே பாரு, எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க, என்ன பண்ணினு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, பார்த்தா பார்க்கட்டும், என் பொண்டாட்டிக்கு நான் எடுத்து போட்டு பார்க்குறேன், இப்போ என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஏய் போதுண்டா உன் ரொமான்ஸு, நாங்களாம் கடை வாங்கணும் போல இருக்கடா, இப்படி பின்றியே அப்படின்னு சொல்லி சூர்யா சொன்னோன்னே, போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சூர்யா என்ன பண்ணுறாரு, ஆர்கானிக் பட்டு கொண்டு வர சொன்னேன், கொண்டு வந்தீங்களா அப்படின்னா, இந்தா இருக்குங்க அப்படின்னு கொடுத்தோன்னே வாங்கி மகாவுக்கு போட்டு பார்க்குறாரு. மேலே போட்டு பார்த்தோன்னா 2 பேரும் ரொமான்ஸாக இருக்குங்க. கோடீஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏ ஐஸ்வர்யா, இங்கே பற்றியா முருங்கைக்காய் வேலை செய்யுது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மகாவுக்கும் சூர்யாவுக்கும் அப்படியே கண்ணாலே பார்த்துக்கிறாங்க. அண்ணே அண்ணே என்னண்ணே ஓன்ட்ட நான் கடை வாங்கினேன் ரொமான்ஸை, நீ இப்படி பின்றி என்ன அப்படின்னு சொல்லி விஜய் கிண்டல் அடிக்கிறாரு. எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ இந்த சூர்யா சும்மா இருக்காமல் மகாவுக்கு புடவை எடுத்து கொடுக்குறான். இப்போ நம்ம சும்மா இருந்தோம்னு வச்சுக்க, நம்மளை ஏதாவது சொல்லுவாங்க, இந்த வீணா போனவங்கள்ட்ட கேட்போம் புடவை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு, ஐசு நீ வேணுங்கிற புடவை எடுத்துக்கமாம்னு நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க, நான் எடுத்து வச்சுட்டேன்னு சொல்லி 30 புடவை பண்டலை எடுத்து காட்டுறா. எல்லாம் சிரிக்கிறாங்க. என்ன ஐயோ இவன் என்ன ஒரு புடவை 2 புடவை பண்ணிட்டு 30 புடவை நான் எங்கே போவேன், அதுவும் பட்டு சேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் முழிக்கிறான். உடனே இங்கே பற்றியா இவன் இருந்தாலும் இப்படி இருக்கக்கூடாது, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கானா அப்படின்னு சித்ரா காண்டான்னு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மகா வந்து கோடீஸ்வரிக்கு புடவை கொண்டாந்து எடுத்து கொடுத்தோன்னே சூர்யாவும் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஐஸ்வர்யா, அடுத்து விஜய்னு எல்லாரும் வந்து புடவையை கொடுத்தோன்னே, இந்த இவளுக்கு இவ்வளோ புடவையா அப்படின்னு சொல்லி சித்ரா, இவளுக்கெல்லாம் லக்கு தான், இப்படி பட்டு புடவையெல்லாம் அவன் முன்ன பின்ன பார்த்துருப்பாளா, பற்றி அவன் மூஞ்சில் சிரிப்பா அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே பேசிட்டு நிற்கிறாங்க. ஐயோ நம்ம இங்கேருந்து ஓடிடுவோம், இது சரியாக வராது, நம்ம இன்னும் புடவை எடுத்து என்னை கொன்னுடுவான்னு சொல்லிட்டு கௌதம் ஓட போகும்போது சித்ரா பிடிச்சிட்டு, ஏன்டா வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்கியா அப்படின்னு, அவன் மட்டும் அவளுக்கு நான் சலைச்சவளா, நான் பாரு எவ்வளோ புடவை எடுக்கிறேன் அப்படின்னோன்னே, ஏம்மா இந்த கடனே நான் எப்படி கட்டுறதுன்னு தெரியல, ஏமா நீ வேற, நீ ஒரு புடவை எடுத்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். அப்படின்னு ஐயோ அப்படின்ட்டு நிற்கிறாங்க சித்ராதேவி. தாத்தா நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்குது, சேர்த்த லெமன் ஜூஸ் கொடுமா அப்படின்னு சொல்லி மகாவை சொன்னோன்னே, நீ இரு மகா நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கோடீஸ்வரி போய் லெமன் ஜூஸ் போட போகிறாங்க. நீ லெமன் ஜூஸாக போட போகிற, இந்த வீட்டிலேருந்தே உன்னை விரட்டி எடுக்கிறதுக்கான வேலையை நான் பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் மாத்திரை எடுத்துகிட்டு வந்து தாத்தாவுக்கு கொடுக்குற ஜூஸில் போட்டு கலந்துட்டு கொடுக்க சொல்லிடுறேன். தாத்தாவும் குடிச்சிட்றாரு. இருடி இன்னையோட உன் ஆட்டங்காலி, நீ வீட்டோடு உன்னை எல்லோரும் விரட்ட போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.